எனக்கு ஒரு டவுட் என்ன வருதுன்னா, ஒருவேளை இந்த கோவில கட்டி, இத செக் பண்ணி ஒரு சாம்பிள் போல உருவாக்கி, கங்கை கொண்ட சோழபுரம் ஜெயங்கொண்டத்துல இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இந்த கோவில் அடிப்படையா வச்சு கட்டியிருப்பாங்கன்னு தோணுது. இந்த கோவிலானது ராஜேந்திர சோழன் அவர்கள் கட்டலங்க. ராஜேந்திர சோழனுடைய குரு இருப்பாங்க பாருங்க, யாருன்னா ராஜகுருன்னு சொல்லுவாங்கல்ல, அவருடைய ராஜகுரு தான் கட்டினாரு. ஈசானிய சிவபண்டிதருங்க இவர் பெயர். இவர் வந்து முழுக்க முழுக்க கழுங்கரை பயன்படுத்தி அந்த கோயிலுடைய சாம்பிள் போல எப்படி கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் தோற்றம் இருக்குதோ அதே உருவம் தாங்க. பட் வந்து இது சின்ன சைஸ், அது பெருசு. எப்படி கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு நம்ம அங்க தலைநகரம் நினைக்கிறோமோ அதே போல காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய இந்த கூலமண்டலம் ஒரு பெரிய நகரமா இருந்தது. இந்த ஊருக்கு பேர் தான் கங்கை கொண்ட சோழபுரம்னு அன்னைக்கு வச்சிருந்தாங்க. பட் காலப்போக்கில் இது வந்து மாறிடுச்சு. எனக்கு ஒரு டவுட் என்ன வருதுன்னா, ஒருவேளை இந்த கோவிலை கட்டி இதை செக் பண்ணி ஒரு சாம்பிள் போல உருவாக்கி கங்கை கொண்ட சோழபுரம் ஜெயங்கொண்டத்துல இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இந்த கோவில் அடிப்படையா வச்சு கட்டியிருப்பாங்கன்னு தோணுது. இந்த கோவிலானது ராஜேந்திர சோழன் அவர்கள் கட்டலங்க. ராஜேந்திர சோழனுடைய குரு இருப்பாங்க பாருங்க, யாருன்னா ராஜகுருன்னு சொல்லுவாங்கல்ல, அவருடைய ராஜகுரு தான் கட்டினாரு. ஈசானிய சிவபண்டிதருங்க இவர் பெயர். இவர் வந்து முழுக்க முழுக்க கழுங்கரை பயன்படுத்தி அந்த கோயிலுடைய சாம்பிள் போல எப்படி கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் தோற்றம் இருக்குதோ அதே உருவம் தாங்க. பட் வந்து இது சின்ன சைஸ், அது பெருசு. எப்படி கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு நம்ம அங்க தலைநகரம் நினைக்கிறோமோ அதே போல காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய இந்த கூலமண்டலம் ஒரு பெரிய நகரமா இருந்தது. இந்த ஊருக்கு பேர் தான் கங்கை கொண்ட சோழபுரம்னு அன்னைக்கு வச்சிருந்தாங்க. பட் காலப்போக்கில் இது வந்து மாறிடுச்சு.